ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு மலைவாழ் மக்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலான்னு வந்திருக்கோம். முக்கியமாக வந்து அவங்களோட கிராமத்தை சுற்றி நிறையா யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு பல ஆண்டுகளாக. நம்ம யதார்த்தமாக வந்து நிறையா யானைகள் வந்து விளைநிலங்களில் சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சில வீடியோஸ் போட்டு அது நல்லா சக்ஸஸ் ஆகிருந்தது. நமக்கும் அதேமாரி செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. இங்கே உள்ள மலைவாழ் மக்களுக்கும் பயிற்சியை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டாக 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. மலையொட்டி இருக்குங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட இணைஞ்சு தாங்க இருக்கு. இங்க வந்து யானைகள் ரொம்பவே அதிகமாக வாழக்கூடிய இடம். இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா யானை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நம்ம பயணம் பண்ண முடியாது. ரோட்ல யானைகள் அதிகமாக நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. யானைகள் வந்து விவசாய நிலத்தை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக இப்போ புதுசாக தேனிப்பெட்டிகள் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. தேனீக்கள் வளர்ப்பு பயிற்சி நம்ம ரொம்பவும் அழகாகவும் அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவங்களுக்கு பயிற்சி நம்ம முடிச்சிட்டோம். நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த இடத்துக்கு வரணும்னா காலையில் 7 மணிக்கிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் செக் போஸ்ட் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போகலாம். அக்கா வணக்கம்க்கா. உங்கள் பேர்? காளியம்மாள்ண்ணா. உங்கள் ஊர்? புலியூர். அதாவது இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இப்போ தேனி பெட்டிகள் வந்து நம்ம லைவா வச்சிருக்கோம்ல, வச்சு இவ்வளோ நேரம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம்ல, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? எனக்கு புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிருக்குதுங்கண்ணா. இப்போ நீங்க மலைவாழ் மக்கள் தானே, உங்களுக்கு கவர்மெண்ட்ல நிறைய பெட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்கல. அடுத்த முறை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு அலுவலகம் நாங்க சொல்றோம், நீங்க அங்க பதிவு பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரியா அண்ணே? வணக்கம்ண்ணே. உங்க பேரு? அண்ணா மருதாசலம். மருதாசலம். சரி, நீங்க உங்க ஊருண்ணே? புலியூர். அதாவது இது கோயம்புத்தூர் மாவட்டம். இப்ப யானைக்கு இவ்வளவு வேலிகள் போட்டிருக்கீங்கல்ல, யானை அதிகமா உங்களுக்கு தொந்தரவு பண்ணுதுல, இதை எந்த அளவுக்கு வந்து நீங்க பாதுகாப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை முறை உள்ள வந்திருக்கு? இங்க ஒரு 4 முறை உள்ள வந்திருக்கு. 4 முறை உள்ள வந்திருக்கு. நீங்க நைட்டும் பகலும் விரட்டிட்டு தான் இருக்கீங்க. உள்ள விளைநிலம்ன்றனால நிறைய வந்து சாப்பிடறதுக்காக வந்துட்டு இருக்கு. இப்ப கரண்ட் வேலி போட்டிருக்கீங்களா, அது மீறி வந்துட்டு இருக்கா? ஆமாங்கண்ணா, கரண்ட் வேலி போட்டிருந்தாலும் எப்படியானாலும் அது உடைச்சிட்டு வரணும்னு நினைச்சா உடைச்சிட்டு வந்துருது. அதாவது இது ஃபாரஸ்ட் ஓரத்துல இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அதிகமா. சரி, லாஸ்டா ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க, தேன் பெட்டி வச்சு யானையை வந்து விரட்டலாம் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றத அடுத்த முறை நாங்க வரும்போது நீங்க இதை எங்களுக்கு சொல்லணும். சரியா? நன்றிண்ணே, வணக்கம்.